வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். செட்டிநாடு கறி, கிரேவி, குழம்பு எது சொன்னாலும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் அரைக்கணும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தோன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, மல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகா. கடாய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 7 கிராம்பு, 2 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10 இல்லை 15 வரமிளகா. நான் சின்னதாக இருக்க மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்தை பொறுத்து மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு இஞ்சி பூண்டோட காரமும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1/4 கப் தேங்காயை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம். நம்ம பவுடர் அரைச்ச அதே ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு மிக்சர் ஜாரில் போடும்போது கொஞ்சம் தட்டி போட்டுட்டோன்னா பிளேடில் சிக்காமல் அரைக்கும். இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதாவது 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஒரு 3 நிமிஷம் வெங்காயத்தோடு சேர்ந்து சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே அரைச்ச செட்டிநாடு மசாலா பவுடர். இந்த மசாலா பவுடர் சேர்க்கும்போது பாதி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவை சிக்கனோட நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மீதி செட்டிநாடு மசாலா பவுடரும் இன்னும் 1 தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லையா, அதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் ஊற்றி கேஸ்கெட் போடாமல் வெறும் லிட்டு மட்டும் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. லிட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் தண்ணி, அதாவது 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கிரேவி செய்கிறதால தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மேலால் தெரியும், அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த பதத்தில் நம்ம லிட்டு போட்டு கொதிக்க விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ரைஸ் கூடமும் வச்சு சாப்பிட்லாம். இது போல் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.